அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அவளை எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணவே கூடாது. என்ன சொல்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ சொல்றியா என்ன? வரலதான் நான் கேட்கல. நல்லா இருக்கும் ட்ரைலர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. நம்ப மாட்டேன். அவ மாசமா இருக்கான்றதுக்காக என்னை அவளையும் சேர்த்து வைக்க பாக்குறீங்களா எல்லாரும்? ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. சண்டை தான். நான் மன்னிக்க மாட்டேன். இங்க பாருங்க. இல்லையடா, இப்ப என்ன வாய் விட்டு தான் சொல்லல, நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் தப்பு தானே. ஆனாலாம் எதுவும் இல்லப்பா. தெரியல, நான் என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல. அவன் பேன் யாரு, எத்தனை வருஷமா பேனா இருக்கான்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் ஜெயில வச்சா பாருங்க, அதை நான் என்னைக்கும் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். டேய் இங்க பாரு, உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. போலீஸ் ஸ்டேஷன் வந்து நமக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா. ஒரு நாள் பீத்தி எல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையில இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்கிறாங்க. என்னடா பேசுற நீ? அம்மா நம்ம குழந்தைய எப்படிடா வளர்க்கறது? ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுற? ஆமா எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. முடியாதுன்னா சொல்லிடுங்கப்பா, என் குழந்தைய நான் எங்கேயாவது கொண்டு போய் வளர்த்துக்கிறேன். போட மாட்டேங்கிறான். நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அஞ்சலி வந்ததுனாலதான் நீ இப்படி பேசுறியா? ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி என்கிட்ட வராத.